ஆத்ம நமஸ்காரம். உலகக்ஷேம பிரகாசிகை. தலைப்பு ஈஸ்வர தத்துவம். துணை தலைப்பு நவத்வாரங்கள். உறங்கும்போது பஞ்சேந்திரியங்களோ உலகமோ இல்லை. என்ன காரணம்? நான் என்ற அகங்காரம் உள்ளே ஒடுங்கியதால். அப்போது உயிரின் கெதி உள்ளே ஆகவும் மனமும் அகங்காரமும் அடங்கவும் செய்கின்றன. அப்போது உலகத்தை பற்றி ஒன்றும் தெரிவதில்லை. அச்சமயம் மோசமான நிலையில் குறட்டை விடுவது மட்டும் செய்கிறோம். உயிரினுடைய கெதி சாதாரணமாக அதே நிலையில் இருந்தால் அந்த குறட்டை சப்தம் எப்போதும் கேட்க வேண்டும். இதிலிருந்து உயிரின் கெதி உள்ளே இருக்கும்போது பஞ்சேந்திரிய விகாரங்களும் உலகமும் நாசமடைவதாக காண்கிறோம். நாம் சாப்பிடும்போது கீழ்த்தாடையை மேல் பக்கம் சேர்க்கின்றோம். அப்போது ஹம் என்று உயிர் மேலே பரவ ருசி அனுபவப்படவும் செய்கிறது. இந்திரியங்களில் உயிர் வியாபிக்காவிடில் ருசி மட்டுமல்ல, பஞ்சேந்திரிய விருத்திகள் அதாவது செயல்கள் யாதொன்றும் இல்லை. பஞ்சேந்திரிய வியாபாரியான உயிர் ஹம் என்று மேலே வியாபித்திருக்கிறது. அந்த உயிர் உற்பத்தியிடமான குதத்தின் வழியாக ஈஸ்வரனோடு சேர்ந்தால் ஜீவேஸ்வர ஐக்கியமாகி ஆனந்தம் உண்டாகிறது. இதனால்தான் குதத்தை விவிக்த திவ்யஸ்தலம் என்று கூற காரணம். காமம் என்னும் இசைத்தட்டு வைத்து அது சுற்ற எண்ணம் என்னும் சாவி கொடுத்து மூக்கு என்னும் ஹார்ன் வைக்கும்போது குதம் என்னும் கிராமபோனில் அதாவது இசைத்தட்டு கருவியில் பலவித தொனிகளும் அதாவது ஒலிகளும் உற்பத்தியாகின்றன. அவ்விதமான குதத்திற்கு மேல் லிங்கம் இருக்கிறது. அந்த லிங்கம் ஈஸ்வர லிங்கம் ஆகும். அந்த இடம்தான் உபஸ்தம். ஆனால் ஆண்குறியான மூத்திர துவாரத்தை லிங்கம் என்றும் பெண்குறியான மூத்திர துவாரத்தை உபஸ்தம் என்றும் மலத்வாரத்தை குதம் என்றும் கூறி வருகிறார்கள். இது மிகவும் தவறு. நவத்வாரே புரே தேஹி, அதாவது 9 துவாரங்களோடு கூடியுள்ள புறத்தில் வசிப்பவன் இறைவன். புறம் எது என்றால் சிரசு, அதாவது தலை. அந்த சிரசில்தான் 9 துவாரங்களும் உள்ளன. ஆனால் சாதாரணமாக சொல்லி வருவது அப்படி அல்ல. 2 கண்கள், 2 காதுகள், 2 மூக்கு துவாரங்கள், வாய், குதம் அதாவது மலத்வாரம், லிங்கம் அதாவது ஆடவர் மூத்திர துவாரம் என்னும் 9 துவாரங்களே நவத்வாரங்கள் என்று சொல்கின்றனர். 9 துவாரங்களில் 7 துவாரங்கள் சிரசிலும் 2 துவாரங்கள் சிரசில் இல்லாமல் உடம்பில் மிகவும் கீழேயும் வருகின்றன. இது சிறிதும் பொருந்தாது. மேலும் குதம் என்பது மலத்வாரம் அல்ல. அது அண்ணாக்கிலிருந்து மேல் நோக்கி செல்லும் 2 துவாரங்களும் மூக்கின் 2 துவாரங்களும் சேரும் இடம் ஆகும். லிங்கம் என்பது ஆடவர் மூத்திர துவாரம் என்று சொல்வது தவறாகும். அது மிகவும் சிரேஷ்டமானது. அது சிவலிங்கம் ஆகும். அது ஆண் பெண் என்று சொல்லி வருகிற எல்லா சிருஷ்டிகளுக்கும் உள்ளதாகும். அந்த லிங்கம் பிரதிஷ்டித்திருப்பது க்ஷேத்திரத்தில் அதாவது கோயிலில் ஆகும். அந்த க்ஷேத்திரம் சிரசாகும். அந்த சிரசிற்குத்தான் 9 வாசல்கள் உள்ள க்ஷேத்திரம் எனப்படுவது. அந்த க்ஷேத்திரத்தில் கூடி இருப்பதுதான் க்ஷேத்ரோபவாசம் எனப்படுவது. இதல்லாமல் பட்டினி கிடப்பதல்ல. அதுதான் ஜீவேஸ்வர ஐக்கியம். அதுவே பஞ்ச பிராண பிரதிஷ்டை. அதாவது பஞ்சேந்திரியங்கள் எனும் 5 துவாரங்கள் வழியே அழிந்து போகும் பிராணனாகிய உயிரை பிரதிஷ்டை இடமாகிய புருவ மையத்தில் இறைவனோடு ஐக்கியப்படுத்துவதே க்ஷேத்ரோபவாசம். க்ஷேத்திரம் என்பது காத்திர க்ஷேத்திரம். அதுவே சிரசு. அதற்கு 9 துவாரங்கள் உள. அவையே நவத்வாரங்கள்.
அவையாவன: உள்ளே உள்ள 2 துவாரங்கள், அதாவது குதம். வெளியேயுள்ள கண்கள் 2, காதுகள் 2, மூக்குத்துவாரங்கள் 2, வாய் 1 ஆக இந்த 9 ஆகும். ஆத்ம நமஸ்காரம்.